வணக்கம். அரசு பணி என்கிற கனவோடு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A முதன்மை தேர்வை எழுதவிருந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கையை சேர்த்த வெற்று விளம்பர மாடல் திமுக அரசிற்கு எனது கடும் கண்டனம் என்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அரசு பணி என்பது இளைஞர்கள் ஒவ்வொருவரின் உயரிய கனவும் லட்சியமும் ஆகும். அதை அடைய அவர்கள் பல ஆண்டுகளாக இரவு பகலாக கண்விழித்து படித்து போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவார்கள். அப்படிப்பட்ட ஈடு இணையற்ற உழைப்புடன் தயாராகி முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்று தமது எதிர்கால வாழ்வு குறித்து மிகப்பெரிய கனவுகளோடு முதன்மை தேர்வை எழுத வருவார்கள். அந்த நேரத்தில் தேர்வு ரத்து செய்யப்பட்டால் இவ்வளவு காலம் உழைத்த உழைப்பு வீணாகிவிடுமோ என்ற அச்சம் அவர்களின் மனதில் ஆழ பதிந்துவிடும். ரத்து செய்யப்பட்ட தேர்வு மீண்டும் நடத்தப்பட்டாலும் அதற்காக மீண்டும் மீண்டும் தங்களது கடின உழைப்பை முதலீடாக்கும் சூழல் உருவாகும். இதனால் இளைஞர்களின் காலம் வீணாவதுடன் மனதளவில் அவர்கள் பெரும் பாதிப்பை சந்திக்க நேரிடும். எதிர்காலம் குறித்த கனவுகளோடு இருந்த இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட பாதிப்பை உருவாக்கிய இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு யாருக்காக இயங்குகிறது? இளைஞர்களுக்கு நல்லதொரு நம்பிக்கையான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்காத இந்த அரசு இருந்து என்ன பயன்? இன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு திடீரென ரத்து செய்யப்பட்ட இந்த கபட நாடக திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. ஏற்கனவே நகராட்சி துறையில் வேலைக்கான தேர்வில் நடந்த முறைகேடுகள் வெளிவந்துள்ளன. எனவே வரும் காலங்களில் இதுபோன்ற தவறுகள் நிகழாவண்ணம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். வெற்று விளம்பரத்தினால் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு இளைஞர் பட்டாளம் வெகுண்டெழுந்து ஜனநாயக முறைப்படி தக்க பாடம் புகுத்துவது உறுதி என்று விஜய் அவர்கள் தற்பொழுது திமுக அரசிற்கு கடும் கண்டனம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவினை வெளியிட்டிருக்கிறார்.